ஸோ ஹே கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோவில் ரெக்ரேஷன் வித் கிங்ஸ் பவர் மாங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் ஏதாவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும், இல்லைன்னா சத்தியமாக புரியாது. ஸோ வளவளம் பேசாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ப்ரீவியஸ் எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த பெரிய மாஸ்டரை தோக்கடிச்ச பிறப்பு அதுக்குள்ளே இருந்து ஒரு மாஸ்டர் வந்து அதோடைய ஃப்ளெஷ்ஷையே சாப்பிட்டுட்டு இருந்திருக்கும். அதுலேருந்து அந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ஸ் இல்லை, கோஸ்ட் பிளேட் அந்த மாஸ்டரை பார்த்துட்டு என்னது இது சடனாக இந்த மாஸ்டர் வெளியே வந்து அந்த பெரிய மாஸ்டருடைய இறைச்சியை சாப்பிட்டுட்டு இருக்கே, இது என்ன பிளான் பண்ணுதுன்னு தெரியல, என்னவா வேணாலும் இருந்துட்டு போகுது, இது என்னவா இருந்தாலும் இது ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சோடை எடுத்துக்கிட்டு அந்த புதுசா வந்திருக்க மாஸ்டரை அட்டாக் பண்ண போறான். எலமெண்டல் அப்படிங்கிற ஒரு பவரை யூஸ் பண்றான். அவனுடைய சோடை சுத்தி வெள்ளை கலர்ல பேய்ங்க உருவாகி செம்ம ஸ்பீடில் போயிட்டு கோஸ்ட் பிளேட் அந்த புது மாஸ்டர் அட்டாக் பண்ணுறான். பட் அந்த மாஸ்டர் அசால்ட்டாகவே கோஸ்ட் பிளேடுடைய கத்தியை பிடிச்சிடுது. இதை பார்த்துட்டு ரெண்டு பேத்துக்குமே ஷாக்கு. ஸோ அவங்க ஷாக்கில் இருக்கும்போதே நீ தானே என்னுடைய ஃபாதரை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய பவரை எடுக்க ஆரம்பிக்கிறதுலையே கோஸ்ட் பிளேடோடைய சோடெல்லாம் கிராக் விட ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு கோஸ்ட் பிளேட் ஷாக்கில் இருக்கும்போதே ஒரே அடிச்ச வேகத்துக்கு கோஸ்ட் பிளேட் எங்கேயோ போய் ஒரு பில்டிங்கில் மோதுறான். அடுத்த சீனே ஒரு ஜம்ப்பு. அந்த மாஸ்டர் டைரக்டா வந்து சைண்ட் மேலதான் ஒரு அட்டாக்கு. ஸோ தரையா சைண்ட் போயிடுறா. சைண்டோடைய வாயிலிருந்து ரத்தமே வந்துடுது. நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்க எல்லாத்தையுமே நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அந்த புதுசா வந்திருக்க மாஸ்டர் சொல்லுது. எல்லாத்தையுமே கேமரா வழியா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜப்பான் பிளேயர் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அங்க இருக்கவங்க எல்லாருமே ஆமா அங்க என்ன நடக்குது, பெரிய மாஸ்டர் தோத்த பருப்பு எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நாங்க நினைச்சோம், ஆனா எப்படி எங்கேருந்து இந்த புது மாஸ்டர் வந்துச்சு, அதோட இல்லாம கோஸ்ட் பிளேடுக்கும் சைண்டுக்கும் என்ன ஆச்சு, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லைன்னு கூட தெரியலையே. ஃபர்ஸ்ட் டைம் டபுள்எஸ் ரேங்குக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு டஞ்சனை இப்போ நாங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம், இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே யோசிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. இதே டைமிங்ல ஹீரோவும் கடைசியா அது வந்துருச்சு. இந்த பெரிய மாஸ்டர் தான் உண்மையான பாஸ்ன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மையான பாஸ் கிடையாது, இதுதான் உண்மையான பாஸ். இது ட்ரிபிள்எஸ் மேல இருக்கக்கூடிய ரேங்க்ல இருக்கு. ஆனா இது இப்போதைக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கா ஆகல. பீஸ்ட்டுங்களையும் மனுஷங்களையும் சாப்பிட தான் ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் இப்போதைக்கு அது அவ்வளோ ஸ்ட்ராங்கில் இல்லை, சீக்கிரமாக போய் முடிச்சு விடலாம். பட் இப்போ என்னால் அது முடியாது, பிளேயர் அசோசியேஷன் தலைவர் முடிவு பண்ணுறது தான், அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அவரை பார்க்குறான். அங்கே இருக்க ஆஃபீஸர்லாம் தலைவரே என்ன பண்ணுறீங்க, இப்படியே போயிட்டு இருந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கா என்ன சொல்றதுனே தெரியல. ஆல்ரெடி ஒரு டபுள்எஸ் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் தோக்கடிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு மேல இந்த மாஸ்டர் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, இது டபுள்எஸ்க்கு மேல இருக்கு. இப்போ நாங்க எப்படி இதை ஹேண்டில் பண்றது, இப்படியே போயிட்டு இருந்தா என்னுடைய பில்டிங், என்னுடைய மக்கள், என்னுடைய பிளேயர்ஸ் எல்லாரும், என்னுடைய அரசியலமைப்பு எல்லாமே வீணாயிடுமே. மற்ற அசோசியேஷன்கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் அது வரத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருமே, என்ன பண்றதுன்னு தெரியாம அவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. மக்கள் எல்லாருமே தலைவரி அப்படின்னு கேட்கும்போது ஓடுங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க, அங்க இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம ஓடணும்னு சொல்றீங்களா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆபீசர்னு கேட்கும்போது வேற என்ன பண்ண சொல்ற, அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சு, இங்க இருக்க மொத்த மக்களுமே அழிச்சிரும், நம்மளுடைய அரசியலை காப்பாத்திக்கணும்னா நம்ம இங்க இருந்து ஓடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவருக்கு ஒரு உதையை விட்டு பறக்க விடுறான். சே, நானும் என்னுடைய நாட்டு பிளேயர் அசோசியேஷன் தலைவர் சொன்னதுனால தான் இவ்வளோ நேரம் பொறுத்து போயிட்டு இருந்தேன். ஆனால் இவன் என்னன்னா பழைய மாதிரியே சுயநலம் மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவரை கூட யூஸ் பண்ணாமல் அவன் கட்டியிருந்த ஹேண்ட் கஃபெல்லாம் உடச்சிட்டு வெளியே வரான். இதை பார்த்துட்டு எல்லா ஆஃபீஸரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி கேள்வி கேட்கும்போது, ஹேய், நான் இங்கே வந்தது டஞ்சன் பிரேக் அவுட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்காக, நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, கைது செஞ்சு இங்கே உட்கார வைக்க போகிறீங்களா இல்லை எப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஸோ இதை கேட்டு அவங்க எல்லாருமே ஷாக்கில் இருக்காங்க. ஹீரோ அவங்க எல்லாரும் அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு சரி நான் போய் அவங்க எல்லாத்தையும் சேவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி வந்துட்டே இருக்கான். அவங்களுக்கு மற்ற ஆஃபீஸருங்களுக்கும் என்ன சொல்றதே தெரியாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வெளியே போகும்போதே இப்போ மட்டும் நான் அந்த டஞ்சனை கிளியர் பண்ணா அங்க இருக்க டஞ்சன்ல இருக்க எல்லாமே நமக்கு சொந்தமாயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னோக்கி போயிட்டு இருக்கும் போதே ஹீரோடைய பேரை சொல்லி முன்னாடி யாரோ கூப்பிடுறாங்க. நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். ஆனா அவங்க யாருன்னு காட்டல. ஸோ அந்த இடத்த கட் பண்ணா டஞ்சன் பிரேக் அவுட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த சிட்டியை தான் காட்டுறாங்க. அந்த இடமே உடஞ்சி போய் சுக்கலாக கிடக்கு. புதுசாக வந்திருக்கும் இல்லையா, அந்த மாஸ்டர் தான் நிற்கிது. ஸோ கோஸ்ட் பிளேடு, ஸோ இன்னொரு எஸ் ரேங்க் ஹண்டர், இவங்க எல்லாருக்குமே செம்ம டேமேஜ். என்னதான் சயின்ட் வந்து ரீஜெனரேட்டிவ் எபிலிட்டி மூலமா ஹீல் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கூட ஓரளவுக்கு மேலே அவங்களாலையும் முடியல. எல்லாருமே நாக் அவுட் ஆகியிருக்காங்க. அவ்வளோதான்,
கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நினைக்கிறாங்க. நீங்கள் சண்டை போடுறது முடிஞ்சிருச்சா, இப்போ நான் உங்களை சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு அந்த புதுசாக வந்திருக்க மாஸ்டர் சைன்ட்டை கையில் வச்சுட்டு கேட்குது. சைன்ட் ஹீரோ சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, நான் ரீசெண்டாக நடக்க போகிற டஞ்சன் பிரேக் அவுட்லேருந்து உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அது அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ பாஸ்ட்டை நினச்சி பார்க்குறாங்க. இந்த பவர் வந்தோடனே மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு ஆசை, நான் எப்படி பாதையில் வந்தேன்னு எனக்கு சத்தியமாக புரியலன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. உயிரை எடுத்து தான் இந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. அதை நினச்சி பார்க்குறாங்க. நான் அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைசி இதை எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஸோ அந்த மாஸ்டரும் அதோடைய வாயுக்குள்ளே தூக்கி போடுது. அந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷு. ஸோ சைன்ட்டை ஹீரோ அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கான். இதை பார்த்துட்டு இந்த மாஸ்டர் ஷாக்கில் இருக்குது. சைன்ட்டும் எப்படி அப்படின்னு சொல்லும்போது, நான் நினச்சதை விட நீங்கள் ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சைன்ட்டும் கேட்குறாங்க. அந்த நேரத்தில் காயம் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு ஜப்பான் பிளேயர் அசோசியேஷன்லேருந்து வந்த சில ஆஃபீஸர் காயப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு கிம் டாகின் எங்களை மன்னிச்சிருங்க, நீங்கள் உங்கள் சண்டையில் எங்களால் ஜாயின் பண்ணி உங்கள் கூட நின்று சண்டை போட முடியாது, அதனால நாங்கள் இங்கே காயம் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே பெரிய விஷயம்னு ஹீரோ சொல்கிறான். சைன்ட்டும் இதை பார்த்துட்டு ஷாக்கில் இருக்கும்போது, நான் இந்த பீஸ்ட்டை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு திரும்பும்போது அந்த பீஸ்ட்டும் ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அந்த பீஸ்ட்டை அட்டாக் பண்ண போகிறான். இருங்க, அவங்களால தனியாக ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சைன்ட்டும் சொல்கிறாங்க. அந்த டைம் லிம் அயோங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். கத்துன அடுத்த செகண்டே ஹீரோவையும் அந்த மாஸ்டரையும் சுற்றி ஒரு பெரிய ஐஸ் வால்ஸ் உருவாக ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு அந்த மாஸ்டரும் பிளேயர் அசோசியேஷன்லேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுமே ஷாக்காக அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐஸ் வால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கில் இருக்கும்போது அந்த ஐஸ் வாலுக்கு மேலே ஒரு பொண்ணு நின்றுட்டு, கிம் டாகி நீ ஷூராக தான் இருக்கியா அதில் அப்படின்னு சொல்லும்போது ஆமான்னு சொல்கிறான். இவ யாருன்னு தெரியுதா, நைட்டு பக்கர் கில்டு மாஸ்டரோடைய தங்கச்சி தான் இவ. ஸோ இவ இங்கே எதுக்காக வந்திருப்பான்னா, ஸோ ஹீரோ கைது செய்யப்பட்டாங்கன்னு கொரியன் நாட்டுக்கு தெரிஞ்சோடனே அங்கே இருக்க பிளேயர் அசோசியேஷன் தலைவர் இவளை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி கிம் டாகின் கைது செய்யப்பட்டுட்டாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு, அவங்க ஜெயிலில் அடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு கிம் டாகினை அதுலேருந்து ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரணும், கிம் டாகின் நம்ம நாட்டுக்கு முக்கியமான ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு சவுத் கொரியா பிளேயர் அசோசியேஷன் தலைவர் சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் இவ இங்கே வந்திருக்கா. ஓ, அப்போ நீ இந்த டஞ்சன் பிரேக் அவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக நீ வரலையான்னு கேட்கும்போது, டேய் நான் அதுக்காகலாம் இங்கே வரலடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. ஓ, அப்போது நீ இங்கே தானே இருக்கப்ப, இப்போ நீ இதை கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது அவள் கத்த ஆரம்பிக்கிறா. பரவாயில்ல, எனக்கு பின்னாடி சவுத் கொரியா பிளேயர் அசோசியேஷன் தலைவர் என்னைய பாதுகாக்கிறதுக்காக இவளை அனுப்பி வச்சிருக்காரு, நல்ல மனுஷன்தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான் மனசுல. அங்க இருக்கிற பெரிய மாஸ்டரும், டேய் என்னை வச்சு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட, உன்னைய சுற்றி ஒரு வாழை கிரியேட் பண்ணிட்ட, எனக்கு நீனே சாக்ரிஃபைஸ் பண்ணுறியா என்ன அப்படின்ட்டு ஹீரோட்ட கேட்கும்போது, டேய் நீ தான்டா முட்டா பைய, நீ தான் என்கிட்ட மாட்டிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ட்ராகரை வெளியே எடுக்கிறான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடித்து கைஸ். நீங்கள் யாராவது இந்த மாங்காவுடைய நாவல் படிக்கிறீங்கன்னா 120வது அத்தியாயத்துக்கு மேலே நாவலில் போய் படிச்சிங்கன்னா ஸோ இந்த ஸ்டோரி கண்டினியூ ஆகுன்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. இதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதோட இந்த சாப்டர் முடித்து கைஸ். ஸோ நெக்ஸ்ட் இப்போ சொல்ல மீட் பண்ணலாம். பாய்.